பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல நாளிலும் உங்களை வேத வார்த்தையுமாய் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆம், இந்த நல்ல நாளில் கர்த்தர் உங்களோடு பேசும்படியான எனக்கு கொடுத்த வார்த்தை, உங்கள் இருள் மாறும். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அநேகர் இருளில் நடக்கிறவர்களை நாம் பார்க்க முடியும். அப்படி அந்த இருள் என்ற வார்த்தை இங்கே சொல்லப்பட்டது காரணம், நம்முடைய வாழ்க்கையில ஒரு நிச்சயமான ஒரு காரியத்தையும் நம்மால் செய்ய முடியாமல் அந்த இருளினுடைய அந்த அனுபவத்தில் நடக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா, நம் வாழ்க்கையில ஓரோ காரியங்களை செய்து முன்னேறுவதற்கு நாம் அநேக பாடுகளை பட்டு கொண்டிருக்கிறோம், அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் முன் வர முடியாமல் தப்புகிற, தடவி நடக்கிற ஒரு அனுபவத்தை நாம் வாழ்க்கையில பார்க்க முடியும். ஆனா பைபிள் தெளிவாக ஒரு வேதம் இப்படியாக சொல்லப்படுகிறது. யோவான் 8ஆம் அதிகாரம் 12வது வசனம், தி லைட் ஆஃப் த வேர்ல்ட், நான் உலகத்தின் வெளிச்சமாக இருக்கிறேன் என்று கர்த்தர் இன்னைக்கு நம்மை பார்த்து சொல்கிறார். நாம் உலகத்தின் வெளிச்சமாக கர்த்தர் இருக்கிறபடியினால் அந்த வெளிச்சத்தில் நடக்கிறவன் அந்த இருள் அவனை பற்றி கொள்ளாது என்று வேதம் வாசிக்கிறது. நான் அந்த வேத பகுதியை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஒளியாயிருக்கிறபடியினால் அவர் இந்த உலகத்தின் ஒளியாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பாருங்க, இந்த உலகத்தில் அநேக பாவங்கள் நிறைந்து அநேக கொடூரமான காரியங்கள் எல்லாம் நடந்து இந்த உலகம் இருளடைந்து இருக்கிறது. மன உளைச்சல் உண்டாக்கி சில மனதுகளை பார்க்கும் பொழுதும் இருதயங்களை பார்க்கும் பொழுதும் இருளடைந்த, பாழடைந்தது போல இருக்கிற சில அனுபவங்களை நாம் பார்க்க முடியும். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் அதை போல அல்ல, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறது வந்தது போல உங்களுக்குள் நான் வந்திருப்பதினால் நீங்கள் இருளின் ஆள் அல்ல, நீங்கள் ஒளியாய் நடக்கிறவர்களாக, ஒளியில் நடக்கிறவர்களாக இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்கிறது. இன்னைக்கு நீங்க பாருங்க, நம்ம ஒளியில் நடக்கிறதுனால நாம் தப்பி தடவ வேண்ட காரியமே இல்லை, நாம் பாவத்திற்கு போக வேண்டிய காரியமே இல்லை. அந்த பாவத்தின் இருள் நம்மை பற்றி கொள்ளாதபடி தேவ மகிமை உங்களுக்குள்ள அப்படியே வெளிப்படுகிறது. இன்னைக்கு யாராவது ஏதாவது சில சூழ்நிலையில அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? இருளில் பற்றி கொண்டு இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்குதா? அப்படி உங்களுடைய அனுபவத்தில் உங்களுடைய இருதயம் உங்களோடு சொல்லிக் கொண்டு இருக்கிறதா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீங்க ஏமாந்து போயிடாதீங்க, ஆண்டவர் உங்கள் மேல் உதிக்கிறபடியினால் நீங்கள் ஒளியில் நடக்கிறவர்களாய் இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவர் இந்த உலகத்தின் பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்த்து இந்த உலகத்தில் இருக்கிற அந்த இருளை மாற்றி ஒரு மகிமையான வெளிச்சத்தை நமக்கு தந்திருக்கிறபடியினால் நாம் ஒளியின் பிள்ளைகளாக, நாம் தேவனுக்காய் வாழ கர்த்தர் இன்னைக்கு நம்மை குறித்து விரும்புகிறார். இன்னைக்கு நீங்களும் அப்படிதான், நீங்கள் இருளின் ஆவியை அல்ல பெற்றிருக்கிறது, ஒளியின் ஆவியை பெற்றிருக்கிறபடியினால் நாம் தேவனுக்காய் மகிமையோடு நாம் தேசத்தில் வாழும்படி, மற்றவர்களுக்கு பிரகாசிக்கும்படி கர்த்தர் நம்மை குறித்து நினைத்திருக்கிறார். நாம் அப்படி செய்வோம். இந்த நாளில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அப்படியே உங்களை நடத்துவாராக. நான் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்க நல்ல ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். இந்த நாளிலும் உமது பிள்ளைகள் ஆண்டவரே இருளின் ஆவியை அல்ல, உம்முடைய பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறபடியினால் இவர்கள் உமக்காக வாழ ஆண்டவர் கர்த்தரிடத்து பயன்படுத்துங்க. இவர்கள் எல்லா காரியங்களிலும் வேதனைகளில் இருந்து மாற்றி தேவன் மகிமையில் நடத்தும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் உமது பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் எங்கள் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.